இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தம்முடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு வெளிப்படுத்தி எழுதின கர்த்தருடைய வார்த்தைகள். யார் இருளிலே இருக்கிறார்கள் தெரியுமா? தன் சகோதரனை பகைக்கிறவன். பாவம் செய்தோ அக்கிரமத்தை நடப்பித்தோ கர்த்தர் கிருபையாய் சந்தித்து ரட்சித்து மீட்டு கொண்டார். இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்து கர்த்தரோடு உடன்படிக்கை செய்ய நம்மை அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது நாம் ஞான ஸ்நானம் எடுத்துக் கொள்ளுகிறோம். தேவ சமூகத்தில் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல அனுபவங்களை பெற்றும் நாம் நம்முடைய சகோதரர்களை பகைப்போம் என்றால், விரோதிப்போம் என்றால், வேதம் சொல்லுகிறது இன்னும் நாம் எதுலதான் இருக்கிறோமா? இருளிலே இருக்கிறோமா? இருளில் இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? அடுத்த வசனத்தை பாருங்கள். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை. ஒளியில இருக்கிறவனுக்கு இடறல் இல்லை. அப்படி என்றால் இருளிலே இருக்கிறவனுக்கு இடறல் உண்டு. இடறல். நமக்கு நியமித்த பாதையிலே நம்மால சரியாய் முன் செல்ல முடியாது. இடறி விழுந்து விடுவோம். ஒரு காரியத்தை செய்ய துவங்கியிருப்போம், அதை செய்து முடிக்க முடியாது. இடறி விடுவோம். இடறல் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தடையாகவே இருக்கும். எந்த ஒரு காரியமும் வாய்க்கப்படாது. எந்த ஒரு காரியமும் முழுமையடையாது. நம்முடைய ஓட்டமும் வெற்றியாய் முடியாது. காரணம் இருளிலே இருக்கிறதுனால. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்குள்ளே இந்த பகை என்னும் வேர் இன்னும் குடிகொண்டு இருக்கிறதா? நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், உபவாசிக்கிறவங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்தவங்களா இருக்கலாம், அபிஷேகம் பண்ணவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆனால் வேதம் சத்தியம். வேதம் சத்தியம். இந்த வேதத்துல ஒரு பொய் கூட கிடையாது. இந்த வேதத்துல ஒரு பொய் இருந்திருக்குமானால் இந்த வேதம் இன்றும் நிலைத்திருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இந்த வேதம் நிலைத்திருக்க காரணம், இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த வானமும் பூமியும் ஒளிந்தால் இந்த வேதம் நிலைத்திருக்கும். ஏன் தெரியுமா? இதுல சத்தியம் மட்டும்தான் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லி, ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி, ஞானஸ்நானம் எடுத்தவன் என்று சொல்லி, அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லியும், நான் ஜெபிக்கிறவன் என்று சொல்லி, வேதத்தை பலமுறை வாசித்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவனாயிருந்தால் அவன் இன்னும் இருளிலே இருக்கிறான். இருளிலே இடறல் உண்டு. வாழ்க்கையில இடறல் வராதபடிக்கு இந்த பகை என்னும் வேரை அப்புறப்படுத்தி தேவ அன்பை காண்பிப்போம். கர்த்தர் அந்த கிருபை தந்து நடத்துவாராக. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே இருக்கிற இந்த பரிதாப அனுபவம் வேண்டாம். எங்க வாழ்க்கையில் இடறல் வேண்டாம்ப்பா. நேசிக்கிற இருதயத்தை தந்து கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.